ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு 6 பார்ட் இன்ஸ்கர்ட் ரொம்ப சுலபமாக எப்படி வெட்டி தைக்கலான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடைகளில் இன்ஸ்கர்ட்காக பாப்ளின்லாம் காட்டன் கிளாத் வந்து வாங்கிக்கலாம். கிளாத்தோட லென்த் வந்து 2 மீட்டர் அளவு. இப்போ அந்த கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கடைகளில் இந்த மாதிரி நீல வாக்கில் தான் மடித்து தருவாங்க. இந்த துணி வந்து இப்போ நம்ம 4 மடித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 மடித்து போட்டிருக்கோம். நம்ம பக்கத்தில் கரைப்பாகம், ஆப்போசிட்டில் ஓப்பன் பகுதி, மேலே ஓப்பன் பகுதி, கீழே வந்து இந்த மாதிரி மடிப்பு இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ மேலே அன்னிவனாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேலே கோடு போட்டதுலேருந்து கீழே வந்து பாவடையோட ஃபுல் லென்த் எடுத்துக்கலாம். பாவடையோட ஃபுல் லென்த் வந்து 35 இன்ச். இதில் எந்த அளவும் எனக்கு கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. பெல்ட்டுக்காக 2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணுவோம், தையலுக்காக 2 இன்ச் சேர்ப்போம். அப்போ அதில் ப்ளஸ் மைனஸ் வந்து நமக்கு கரெக்டாக ஆயிரும். இந்த மாதிரி 35 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிவிட்டேன். கீழே 4 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து 2 மடிப்பில் துணி இருக்குது. இதை மேலே வந்து பெல்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பினுடைய சுற்றளவு 36 இன்ச். அது கூட ஈஸிங் அலவன்ஸாக 4 இன்ச் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ 40 இன்ச் வரும். இதை வந்து நம்ம 6 பார்ட் பாவாடை தைக்கணும்னா 8ஆல் டிவைட் பண்ணணும். 40 இன்ச்சை 8ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 5 இன்ச் வரும். அது கூட தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்து 5.5 இன்ச் வந்து நம்ம வந்து மடிப்பு பாகத்திலேருந்து உள்பக்கமாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து இதே 5.5 இன்ச்சை ஓப்பன் பகுதியிலேருந்து மேல் பாகத்தில் உள்பக்கமாக 5.5 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக 2 சைடும் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணதை கிராஸாக ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணது நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், நம்முடைய மார்க்கிங் வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப சுலபமாக நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடிமேடாக நம்ம இன்ஸ்கர்ட் வாங்குறத விட இந்த மாதிரி 2 மீட்டர் கிளாத் வாங்கி நம்மளே ஸ்டிச் பண்ணோம்னா நம்முடைய உயரத்துக்கு ஏற்ற மாதிரி, இடுப்புடைய சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கம்ஃபர்டபுளாக நம்மளே வந்து வெட்டி தைச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த பக்கம் மடிப்பாகத்தில் 2 பீஸ் வந்து நமக்கு இருக்குது. அதேமாரி ஆப்போசிட்டில் 4 பீஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். 6 பீஸ் வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போது கரெக்டாக இது மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கலாம். வச்சுட்டு உயரத்தை வந்து திரும்பி நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஏன்னா கிராஸாக வர்றதுனால 1/2 இன்ச் வந்து முன்ன பின்ன வரும். இந்த மாதிரி வச்சுட்டு 35 இன்ச்சை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்பியும் கரெக்டாக உயரத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து துணியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி 2 பீஸ் வந்து பெரிய பீஸாக இருக்கும். அதை இந்த மாதிரி சென்டரில் போட்டுக்கலாம். ஒரு பீஸை இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு 2 சைடும் 4 பீஸ் வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்ததை சின்ன பீஸ் இந்த மாதிரி இந்த பக்கம் ஒன்று, அதே மாதிரி அந்த பக்கம் ஒன்று, இந்த மாதிரி வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்ல பக்கம் கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். உள்பக்கம் வந்து மேல் பக்கமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ சென்டரில் இருக்க பீஸை இந்த சைடு பீஸோடு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு 1/2 இன்ச் இடைவெளியில் கீழே இருந்து மேலே வரைக்கும் 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பீஸை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பெல்ட்டுக்கான கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். துணி வந்து 4 இன்ச் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. 2 மடிப்பாக இருக்குது. இந்த 2 மடிப்பாக இருக்கிறத தனித்தனியாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இடுப்புடைய சுற்றளவு வந்து நம்ம 40 இன்ச் வச்சா கூட 1 இன்ச் சேர்த்து 41 இன்ச்சுக்கு இந்த மாதிரி துணியை வந்து ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் வந்து பெரிய பீஸ், 2 பக்கமும் சின்ன பீஸ் வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்த பின்னாடி 2 பீஸையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் வந்து ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு 3.5 இன்ச்சுக்கு கீழே 2 பீஸையும் சேர்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஓப்பனாக இந்த மாதிரி தைச்சி விட்டுடலாம். சுடிதாருக்குலாம் சைடு ஸ்லீட் தைக்கிற மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி தைச்சி விட்டுடலாம். இப்போ நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த மாதிரி தைச்சி விட்டாச்சு. அடுத்து நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தில் 1/2 இன்ச் அளவு இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம ஸ்லீட் தைச்ச இடத்துல ஒரு பக்கத்தில் பாவடையோட உள் பக்கத்தில் வச்சு வெளிப்பக்கமாக நம்ம திருப்ப போகிறோம். இப்போ உள் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச் இடைவெளியில் பட்டியை ஃபுல்லாக நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டே வரலாம். சவுண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகலாம். இங்கே ஏகப்பட்ட மழை பெஞ்சிட்டு இருக்குது. இதனால் இந்த மழை சவுண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கலாம். இந்த மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம வந்து 1/2 இன்ச் அளவு மடித்து தைச்சி விட்டாச்சு. இப்போது இந்த மாதிரி நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவு மடிச்சுட்டு ஏற்கனவே நம்ம தைச்ச தையலுக்கு மேலே வச்சு ஃபுல் ரவுண்டு நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த ஓரத்தில் நம்ம வந்து தைச்சிட்டே வரலாம். 1/2 இன்ச் அளவு கரெக்டாக மடிச்சுட்டு ஏற்கனவே நம்ம போட்டிருக்க தையலுக்கு மேலே பிசிறு பாகத்தை உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு ஃபுல் ரவுண்டு நம்ம வந்து தைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து தைச்சி எடுத்தாச்சு. இப்போ கீழ் பாகத்தில் ஒரு 1/2 இன்ச் அளவு ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு திரும்ப 1 இன்ச் அளவு மடித்து இந்த மாதிரி ஃபுல் ரவுண்டுமே நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இன்ஸ்கர்ட் வந்து ஃபுல்லாக தைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், ரொம்ப சுலபமாக நம்முடைய இன்ஸ்கர்ட் நம்மளே தைச்சி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.